இவர் என்டர்டைனர் மட்டும்தான். அந்த பொலிட்டிக்கலுக்கான ஸ்ட்ரோக்ஸ் அந்த கையெழுத்து இல்லவே இல்லை. அப்போது நான் வந்து தைரியமாக அந்த பத்திரிகைக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டார், பேரே தெரியாதபடி யார் சைன் அப்ளை பண்ணாங்களோ, என்ன பேர் நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது, ஏதோ கிறுக்கியிருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பாங்க லைஃப்பில். ஜெயலலிதா ஸ்ட்ரோக்ஸில் பவர்ஃபுல் ஜாஸ்தி, கலைஞர் ஸ்ட்ரோக்ஸ்லேயும் பவர்ஃபுல் ஜாஸ்தி. இந்த ரெண்டு பவர்லையும் எது ப்ளஸ் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தா ஜெயலலிதா கையெழுத்தில் அந்த அண்டர்லைன் டோட்டலாக பேட்டர்னை மாற்றிட்டாங்க. கலைஞர் பேட்டர்னை மாற்றலை. நடிகர் விஜய் அவர்களுடைய கையெழுத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதில் எதுவும் கணிச்சிருக்கீங்க? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாடமஸ் விருதை பெற்ற த கிராஃபாலஜிஸ்ட் மகுடேஸ்வரன் சார் இருக்காங்க. ஒருத்தவங்களுடைய கையெழுத்து தலையெழுத்தை மாற்றும் அப்படிங்கிற ஒரு பழமொழி பொன்மொழி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட உங்களுடைய கையெழுத்தை ஒருத்தர் ஆராய்ந்து இது என்ன மாதிரியான தலையெழுத்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடியவர் தான் நம்மளுடைய சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் முதல் கேள்வியாக இதை நான் கேட்கணும் அப்படிங்கிறது, உங்களை பற்றி நான் ரிசர்ச் பண்ணும்போது 94ல் நீங்கள் சிங்கப்பூர் மேகசின் ஒன்றுக்கு வந்துட்டு எழுதியிருக்கீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார், அதாவது அரசியலில் அவர் குதிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த நீங்கள் டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. எப்படி சார் 94ங்கிறது பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவருடைய பீக் பீரியட். அதுக்கு அடுத்த வருஷம் 95 பாட்சா ரிலீஸ் அப்போல்லாம் அவர் வந்து அரசியலில் ஏதோ பெருசாக மகுடம் சூட்ட போகிறாரு அப்படின்லாம் இருந்துச்சு. அப்போவே அவர் நினச்சிருந்தா என்ன வேணால் ஆயிருக்கலான்லாம் சொன்னாங்க. இன்னும் ஹிஸ்டாரியன்ஸு அப்போ இருந்த அரசியலை பார்த்தவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பயும் அவர் அரசியலுக்கு வரல 96ல். இப்போ வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரல. கிட்டத்தட்ட அது ஓப்பனப்பாகவும் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார். 94லே எப்படி சார் அவருடைய கையெழுத்தை வச்சு அவருடைய தலையெழுத்தை சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் எழுதுறது வந்து ஒரு தமிழ் வீக்லி மேகசின் எழுதுனேன் நான். ஓகே. அப்புறம் வந்து நான் சிங்கப்பூர் மேகசினில் வந்து காலமிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே எழுதுனேன் நான். தமிழ்நாட்டில் அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்தாங்க. இவர் தான் விடிஞ்சு அவர் தான் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி எழுதுனாங்க. நான் எப்படி இது ஃபைண்ட் அவுட் கையெழுத்தில் ஆராய்ச்சி பண்ணேன் அப்படின்னா, பிரெயின் கமாண்ட்ஸ் டு தி ஹேண்ட்ஸ் டு ரைட் இட்ஸ் ஓன் ஸ்டைல். மூளை என்ன சொல்லுதோ அதுதான் பேப்பரில் எழுத்துக்கள் வடிவமாக பதிவாகும். அதை வச்சுட்டு ஒருத்தருடைய இயல்பான குணாதிசயம் நடவடிக்கைகள் எல்லாமே நம்ம கணிச்சிடலாம். எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சிடலாம். சரி, அப்படி இருக்கும்போது ரஜினிகாந்த் சிக்னேச்சர் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த பத்திரிகை ஆசிரியர் என்கிட்ட கொடுத்தாரு. கொடுக்கும்போது அதில் ஸ்ட்ரோக்ஸில் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்துட்டு பொலிட்டிக்கல் பற்றி தான் பர்டிகுலராக கேட்டாங்க. அது விடிஞ்சு அவர் தான் இப்போ சிஎம்ங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருந்த காலத்தில் பொலிட்டிக்கல் பற்றி ரஜினிகாந்த் சார் கேரியர் கேட்டாங்க. எஸ்பெஷலி அதை மட்டும் தான் சூஸ் பண்ணேன் நான். சூஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் பார்க்கும்போது பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பப்ளிக் சர்வீஸ். அதில் வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது என்டர்டைனர் மட்டும்தான். ரஜினிகாந்த் சார் வந்து ஒரு ஸ்டைல் மன்னன், என்டர்டைன்மெண்ட் மட்டும்தான். அந்த கையெழுத்துக்கு அரசியலுக்கான ஸ்ட்ரோக்ஸ், கையெழுத்து ஸ்ட்ரோக்ஸ் சொல்லுவதுக்கு பேர் வடிவங்கள். நீங்கள் சொல்கிறதுக்கு பேர் நாங்கள் ஸ்ட்ரோக்ஸ் வடிவம். அந்த பொலிட்டிக்கலுக்கான ஸ்ட்ரோக்ஸ் அந்த கையெழுத்து இல்லவே இல்லை. அப்போது நான் வந்து தைரியமாக அந்த பத்திரிகைக்கு அவர் அரசியலுக்கு வரமாட்டார் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக எழுதிட்டேன் நான். தமிழ் வீக்லி மேகசின்லேயும் மந்த்லி மேகசின் சிங்கப்பூர் மத பத்திரிகையில் எழுதிட்டேன் நான். அப்புறம் தொலைக்காட்சியில் அப்பப்போ பேட்டி கொடுத்துருவோம் நான். இப்போது நான் கிராஃபாலஜிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கேள்விக்கு வரேன் சார். கிராஃபாலஜிஸ்ட் அப்படிங்கிறது என்ன? ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் பல வருடங்கள், அதாவது கிட்டத்தட்ட 47 வருடங்களாக இந்த துறையில் இருக்கீங்க. நீங்கள் சிறந்து விளங்குறீங்க. உங்களை பார்க்க வரது எல்லாருமே விஐபிஸ் இந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்காங்க. ஃபுல் ஆஃப் எலைட் பீப்புளாக தான் உங்களை வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது வந்து சாதாரண மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எளிமையில் புரிகிற மாதிரியான விஷயங்களா சொல்லுங்கள். இன்ஃபேக்ட் நான் எலைட் பீப்புள் மீட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பொலிட்டிஷியன்ஸ், டாப் மோஸ்ட் பொலிட்டிஷியன் பார்த்துட்ருக்கிறேன். சினிமாட்டிக் பீப்புளையும் பார்த்துருக்கேன். ரொம்ப எளிய மக்களையும் நான் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். அதில் எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. எளிய மக்கள் நிறைய பேர் என்னை அப்ரோச் பண்ணுவாங்க. அவங்களும் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுவேன். இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க மாட்டேன் நான். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு ஒரு மனிதனை எப்பவுமே இடப்பட மாட்டேன் நான். ஓகே சார். இல்லை, இப்போ நான் கேட்க வர கேள்வி என்னென்னா, ஒரு கையெழுத்து, இந்த கையெழுத்தில் கிராஃபாலஜிஸ்ட் படி நீங்கள் வந்து ஒரு கையெழுத்தை எப்படி உத்து நோக்குவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொன்னீங்க, அதில் ஒரு ஸ்ட்ரோக் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. பொதுவாக அவர் கையெழுத்தே நீங்கள் வந்து இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்களேன். நான் வந்துட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரியான இமேஜஸை அங்கே வச்சிட்றேன். நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள் அந்த கையெழுத்தை. சரிங்க. அதாவது ஸ்ட்ரோக்ஸில் வந்துட்டு அவர் தமிழ் தான் சைன் பண்ணியிருப்பார். ரா ஜி நீ அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு போய் ஆங்கிள் பார்க்கணும். எல்லுங்கிற ஆங்கிள் வடிவத்தை எடுத்துக்கங்க. அது ஆல் பேப்பர் எடுத்துக்கங்க. எல்லுன்னு போட்டுட்டிங்கன்னா கீழே இருக்கிற ஹரிசானல் பொசிஷன். இப்போ ஸ்லைட்டாக போட்டிங்கன்னா கொஞ்சம் 15 டிகிரி, இன்னும் ஸ்லாண்டிங்காக போட்டிங்கன்னா 30 டிகிரி, கொஞ்சம் ஒரு எக்ஸாக்டாக கரெக்டாக அந்த எல்லுங்கிற கோடுக்கு நேராக போட்டிங்கன்னா 45 டிகிரி, மேலே வர்றது வெர்டிக்கலாக வர்றது 90 டிகிரி அந்த அப்ராக்சிமேட். சரிங்களா?
இந்த ஹரிஜாண்டல் பொசிஷனில் அவர் சைன் பண்ணாமல் 15 டிகிரி சைன் பண்ணியிருக்கிறாரு. ம். ஸோ அந்த 15 டிகிரி சைன் வந்து நான் ஒரு பக்கம் இல்லை, அந்த பத்திரிகாசிரியர் கொடுத்தது மட்டும் இல்லை, வேறு நிறைய பக்கம் செக் பண்ணி பார்த்தேன். அவர் அந்த 15 டிகிரி தான் எழுதியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது ரா போடுற இடத்துக்கு அந்த கீழே ரா போட முடியாது தமிழில். அந்த ராவை வந்துட்டு அவர் ப்ராப்பராக அப்ளை பண்ணியிருந்தாலும் கூட ஜியில் வந்து சின்னதாக ஒரு மிஸ்டேக்கான ஸ்ட்ரோக்ஸ் எனக்கு பட்டது. ரஜினிக்கு கரெக்ட் நேம் தெளிவாக பக்காவாக எழுதியிருக்காரு. அதில் அந்த பொலிட்டிக்கலுக்கான அந்த ஸ்ட்ரோக்ஸ் அதில் இல்லை. அதனால் அது வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக வரமாட்டேன். அதே போல் ரஜினி அப்படி தான் பண்ணார். ரஜினிகாந்த் சைன் பண்ணல, ரஜினி அப்படி தான் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்ட்ரோக்ஸ் அதில் இல்லை. அப்படிங்கிறது பொலிட்டிக்கலுக்கு தனியாக இருக்கும், ஒரு கேரியருக்கு மற்ற கேரியருக்கு தனியாக இருக்கும், சினிமாட்டிக்கு தனியாக இருக்கும், ஃப்ரீ பிஸ்னஸ் தனியாக இருக்கும், ஒரு புவர் பீப்புள் தனியாக இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும், லேபருக்கு தனியாக இருக்கும், ரொம்ப கூலி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை டெய்லி காலையில் போயிட்டு ஸ்டேயில் உட்காந்துட்டு அஃபிஷியல் ஃபைல் மட்டும் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் வந்து எலைட் பீப்புளாக இருப்பாங்க, அவங்க சிக்னேச்சர்லாம் ஒரு மாதிரி இருக்கும். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரே தெரியாதபடி யார் சைன் அப்ளை பண்ணாங்களோ, என்ன பேர் நம்ம கண்ணுக்கே தெரியக்கூடாது, ஏதோ கிறுக்கியிருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பாங்க லைஃப்பில். வெரி மேக்ஸிமம் 99.9% பேர் தெரியாதபடி எழுதுங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ரொம்ப தெளிவாக பேர் தெரியுற மாதிரி எழுதுனாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்ட்ரகிள் பண்ணி ஆக வேண்டியிருக்கும். இதுவுமே ஒரு 95% தான். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே இல்லெஜிபிள் எழுதுறது அட்வைசபிள். அவர் ரொம்ப லெஜிபிள் எழுதியிருக்கிறாரு, அது ஒன்று. ரஜினி அப்படிங்கிறது லெஜிபிள் எழுதியிருக்காரு. அப்படி எழுதும்போது அவர் வந்துட்டு அந்த ஜியில் சின்ன பொலிட்டிக்கல் கேரியருக்கான ஸ்ட்ரோக்ஸ் மிஸ்டேக் பண்ணிட்டாரு, நீல மிஸ்டேக் பண்ணிட்டாரு, கரெக்டாக போட்டார். அது வந்து மிகப்பெரிய பாப்புலாரிட்டி ஆகிட்டார் இல்லைங்களா, பாப்புலர் இருக்கிறாரு எப்பவும் கூட. ஸோ அந்த ஸ்ட்ரோக்ஸ் தான் நான் கண்டுபிடிச்சேன் நான். சார், இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய கையெழுத்தில் இருந்த அந்த சூட்சமும் எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ 94 அவர் போடும்போது ரஜினி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரோக் வந்து இதாக இருந்திருக்கும். இப்போ அவருடைய கண்டிப்பாக ஒரு மனுஷனுடைய ஸ்ட்ரோக்குங்கிறது மாறி இருக்கும்ல சார்? ஷூரா. டைம் பேக் மாற எல்லாத்துக்கும் கையெழுத்து மாறும். ஸ்கூல் ஒரு மாதிரி கையெழுத்து போடுவோம், அப்புறம் வந்து காலேஜில் ஒரு மாதிரி சைன் போடுவோம், அப்புறம் ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு வருவோம், பொது வாழ்க்கை பிஸ்னஸோ ஜாப்புக்கோ அப்படி வருவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக 20 இயர்ஸ்க்கு மேலே கையெழுத்து மாறியே தீரும். எக்ஸாக்டாக 20 இயர்ஸ் இல்லை, அதுக்கு முன்ன பின்ன மாறது 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஸ்ட்ரோக்ஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ், நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் ரெண்டு இருக்குது. அந்த ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் முதல்ல தான் சொன்ன மாதிரி எழுத்துக்கள் வடிவங்கள் நாங்கள் ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லுவோம் எங்களோட லாங்குவேஜில். இந்த ஸ்ட்ரோக்ஸ் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அந்த கையெழுத்தில் அவங்க வந்து என்னை கன்சிடர் பண்ண பெரிய டாப் மோஸ்ட் பொசிஷனில் வந்துடுவாங்க. ஒன்று. ஸ்ட்ரோக்ஸில் நெகட்டிவான ஸ்ட்ரோக்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா மைண்ட் செட்டே நெகட்டிவாக தான் இருக்கும், டவுட்ஃபுல் டிஸ்போசிஷன் இருப்பாங்க, ரொம்ப டவுட்டாகவே இருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க ரொம்ப தயங்குவாங்க, யாரோ ஒருத்தர் கைடன்ஸ் தேவைப்படும். ஸோ இதுதான் அதில் ஹைலைட்டான விஷயங்கள். ஓகே சார். இப்போது அதை நம்மளால் மாற்றிக்க முடியுமா? டெஃபினட்டாக சார். கையெழுத்தை மாற்றி கொடுத்து என்கிட்ட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ளஸ் பாயிண்ட்டு, இப்போ அஸ்ட்ராலஜிலாம் வந்து நான் ரொம்ப நம்புவேன். அஸ்ட்ராலஜி நம்பிக்கை உண்டு, எல்லாத்தையும் எனக்கு நம்பிக்கை உண்டு. ஃபியூச்சர் ஃபோர்டெல்லிங் மிராக்கிள்ஸ் எதுவாக தான் எனக்கு நம்பிக்கை உண்டு. நான் என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் நியூஸ் எனக்கு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெண்ணெறி ஆடை மூர்த்தி சொல்லி நல்ல ஒரு காமெடி நடிகராக இருந்தார். ஆமாம், அவரு கூட இப்போ நிறைய ஜோதிடம்லாம் சொல்லி வெளில. ஆமாங்க, அவர் ரொம்ப ஜீனியஸ் ஆக்சுவலாக. ஆனால் அவர் வந்து இவ்வளோ நல்லா எழுதுறீங்களே, நீங்கள் பத்திரிகையில் எழுதலாம் தானே அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் தயங்கினார், வேண்டாம் அப்படிங்கிற தயங்கினார். பட் நான் வந்து ஒரு ப்ரைவேட் இங்கிலீஷ் மேகசினில் நான் வந்து காலமிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். அப்போ வந்து அவங்க கையெழுத்து கொடுப்பாங்க. அப்படி கையெழுத்து கொடுக்கும் பொழுது நான் வந்து ப்ராப்பராக நான் எழுதுவேன். நான் அப்படி ப்ராப்பராக எழுதும்போது இந்த கையெழுத்தை இப்படி மாற்றணும், இந்த கையெழுத்து இப்படி மாற்றணும், அப்படி கையெழுத்து மாற்றணும் அப்படிங்கிறத நான் ரிட்டனாகவே கமிட் பண்ணுவேன். இப்போ இன்னைக்கு 2026ன்னு வச்சுப்போம். 2027 நீங்கள் எப்படி இருப்பீங்க, 2028 நீங்கள் எப்படி இருப்பீங்க, என்ன இவங்க வீடு வாங்குவீங்களா, கார் வாங்குவீங்களா, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா மேற்கொண்டு என்ன படிப்பார், இல்லை மேற்கொண்டு என்ன படிப்பு இல்லை இல்லை குணாதிசயங்கள் மட்டும் இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட அஸ்ட்ராலஜியில் பண்ணுற மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸும் இருக்கும். ஆமாம். ஏன் வெடுகாரி முத்து சார் இங்கே குறிப்பிட்ட அப்படின்னா, அவர் பத்திரிகை எழுதுறதுக்கு நேரில் சொல்லிடுவார். இப்போ ஜெயலலிதாவுக்கு சொல்ல ஒரு நாள் நீங்கள் மந்திரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது சிவாஜி சாருக்கு நீங்கள் அரசியலுக்கு ஏதாவது உங்களுக்கு பதவி கிடைச்சாலும் கிடைக்கும் சொல்லியிருந்தார் மூர்த்தி சார். ஸோ அவர் வந்து ஓவரலாக தான் சொன்னார், நேரில் சொன்னார், டெலிஃபோன் சொன்னார், எனக்கு தெரியாது. பட் நான் ரிட்டனாகவே கொடுத்துருவேன். அதான் அது வந்து ஃபைல் மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து நீ அடிக்கடி நீ பார்க்கணுங்க அவசியமே இல்லை. 2026 ஒரு 15 இயர்ஸ் எழுதி கொடுத்துருவேன். 2026 2041 வரைக்கும் உங்கள் லைஃப் இப்படி தான் இருக்கும், பிஸ்னஸ் மேன் இப்படி தான் இருக்கும், ஸ்டூடெண்ட்னா இப்படி தான் இருக்கும், ஃபேமிலி டிஸ்ஹார்மோனி தானே இப்போ தான் நீங்கள் ஃபேமிலி டிஸ்ஹார்மோனி இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் இது சேர்ந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுப்பேன்.
இப்போ நம்ம இந்த ரஜினிகாந்த் சார் இந்த ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆச்சரியமான விஷயம், இது எல்லாமே பொலிட்டிக்கல் ஓரியன்டாவே போகுது. ஏன்னா பொலிட்டிக்கல் ஓரியன்டா இப்போ கேட்டால் தான் மக்களுக்கும் அது வந்து போய் புரியும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா 98 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு அந்த கேஸ்லாம் ஃபைல் சார்ஜ் ஷீட் ஆகி அண்ட் தென் வந்து அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிச்சு. அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் இவங்க கண்டிப்பாக இந்த முறை தோல்வி அடைஞ்சிருவாங்க. திரும்ப வந்துட்டு அதாவது டிஎம்கே தான் வந்து அடுத்த டேர்ம்லையும் ஜெயிக்க போகிறாங்கன்னு அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, நீங்கள் ஜெயிலுக்கு போன ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் அடுத்து கான்கர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இது எப்படி சார்? ஆமாம், ஜெயலலிதா அம்மா அவங்க சிக்னேச்சர் வந்துட்டு நான் வந்து ஒரு தினசரி ஆங்கில நாளிதழில் அந்த கையெழுத்தை எழுதுனாங்க. அவங்க சினி ஸ்டாராக இருக்கும்போது ஒரு சைனை தமிழில் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எம்பியாக இருக்கும்போது அவங்க சைனை வந்து அப்படியே டோட்டலாக இங்கிலீஷையும் மாற்றினாங்க, தமிழையும் மாற்றினாங்க. சிஎம் போஸ்ட்டுக்கு வரும்பொழுது அவங்க வந்துட்டு சிக்னேச்சர் வந்து இன்னொரு சேம் ஸ்டைலில் அண்டர் ஸ்கோரை மாற்றினாங்க. அந்த ஜென்ரலாக எல்லாம் சொல்லுவேன், அண்டர் ஸ்கோர் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். போடாதீங்க அப்படின்னா சில பேருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அது சைனை என்கிட்ட வரும்போது அந்த பத்திரிகை நேமே சொல்லலாம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில நாளிதழ். அதில் வந்துட்டு நான் வந்து எழுதணும் நான் இந்த மாதிரின்னு. இவங்க வந்துட்டு நெக்ஸ்ட் சிஎம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே போல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப்பில் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டர் ஒரு மேகசின் இருக்குது. அதுவும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பாருங்க. இதுதான் இதுலேயும் வந்து ஜெயலலிதா அம்மா தான் அடுத்த சிஎம் வருவாங்க அப்படிங்கும்போது. ஆனால் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க, இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி அவங்க சிஎம் வருவாங்க. 2001 இப்போ 98, 99, 2001 எலெக்ஷன் வருது, எப்படி சிஎம் வருவாங்க. அந்த ஸ்ட்ரோக்ஸ் கணிச்சேன் நான், லேட்டஸ்ட் ஸ்ட்ரோக்ஸ் கணிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்க, 1996 அவங்க வந்துட்டு எலெக்ஷன் டிஃபீட் ஆகிறாங்க. எப்போ ஜூன் மாதம் ரிசல்ட் வருது. ஆகஸ்ட் வித்தின் மந்த்லி, ஆகஸ்ட் மந்த்லி 1 மந்த்லி அவங்க சிக்னேச்சரில் வந்துட்டு அந்த அண்டர் ஸ்கோரே இதே டாட் 2 டாட் டிஹெச்சி ஜெயலலிதா அந்த 2 டாட் வைப்பாங்க. இந்த 2 டாட் வைக்கும்போது 2 டாட்டையும் அவங்க வந்து கட் பண்ணிடுறாங்க, அண்டர் ஸ்கோரையும் கட் பண்ணிடுறாங்க. பார்த்தேன் ரொம்ப கேட்சிங். அது கண்டிப்பாக அடுத்த சிஎம் ஜெயலலிதா அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டேன். ஸோ நான் அது எழுந்து அப்படியே அக்யூரேட்டாக 2001 அவங்க சிஎம் ஆகிட்டாங்க. அந்த டைம் வந்து கலைஞர் ஐயா அவருக்கு சிக்னேச்சர் 2 ஒன்றா தான் கொடுத்தாங்க. ஹூ வில் வின் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் நான் எழுதுனேன். அப்போ எழுதும்போது கலைஞர் ஐயா சிக்னேச்சர் எல்லா ஸ்ட்ரோக்ஸ் நல்லா இருக்குது, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்ட்ரோக்ஸ் நல்லா இருக்குது. அவர் சைன் பண்ணும்போது ஃபினிஷிங் தமிழ்நாடு, அவங்க தமிழ்நாட்டோட மேப் குடிக்கிற மாதிரி சைன் பண்ணுவார். நான் இது அதையும் பார்த்து இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, எழுதாம சிக்னேச்சரும் நல்லா இருக்குது, கலைஞர் ஐயா சிக்னேச்சரும் நல்லா இருக்குது. ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணணும். ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் நான் இருந்தேன் அப்போ. ஏன்னா பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வரணுமே. அப்போது நான் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே, ஜெயலலிதா ஸ்ட்ரோக்ஸில் பவர்ஃபுல் ஜாஸ்தி, கலைஞர் ஸ்ட்ரோக்ஸ்லேயும் பவர்ஃபுல் ஜாஸ்தி, இந்த 2 பவர்லையும் எது ப்ளஸ் பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தா ஜெயலலிதா கையில் அந்த அண்டர்லைன் டோட்டலாக பேட்டர்னை மாற்றிட்டாங்க, கலைஞர் பேட்டர்னை மாற்றலை. ஸோ அப்படின்னாலுமே எல்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால 2003க்கு அப்புறம் அவங்க வந்து பெரிய ஒரு ஆளுமையாக வருவாங்க அப்படிங்கிறது அதையும் நான் மென்ஷன் பண்ணி பார்த்துருக்குறது, அதையும் நான் மென்ஷன் பண்ணேன். அப்போ வந்து அவங்க காங்கிரஸோட கூட்டு வச்சு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு அவங்களோட ஒரு பலம் வாய்ந்த சக்தியை வளர்ந்தாங்க. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்துட்டு இது ஒரு பவர்ஃபுல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறீங்களா சார்? இப்போ ஒவ்வொரு சிக்னேச்சருக்கும் ஒரு பாடி இருக்குமா? அதில் வந்துட்டு ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போது நான் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு கையெழுத்தில் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கையெழுத்தோட தோற்றங்கள் வந்து மாறலாம். பட் ஆனால் சில ஸ்ட்ரோக்ஸுங்கிறது பேசிக்காக அதில் காமனாக அப்படியே இருக்குமா? எல்லாத்துக்குமே இருக்குது. காமன் பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் யாருக்குமே மாறாது. நானே பார்த்து பேட்டர்ன் மாற்றி கொடுத்து நீங்கள் லைஃப்பில் இவ்வளோ டிஃபீட்டாக இருக்கீங்க, தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க, அவங்க எனக்கு ஃபோனில் சொல்லுவாங்க, நான் பார்க்கணும்பாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஆன்லைனில் தான். அப்படியே அந்த சிக்னேச்சரை பார்த்துட்டு அவங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப தூண்டு போயிருக்காங்க, இல்லை பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்னு மெமரி வீக்காக இருக்கும், ஃபேமிலியில் டிஸ்ஹார்மோனியாக இருக்கும், இதெல்லாம் வந்து வரும்போது அந்த ஸ்ட்ரோக்ஸை பாசிட்டிவாக மாற்றிடுவேன். ஒரு டாக்டருக்கு கொடுத்த பூஸ்டர் கொடுக்குற மாதிரி தான் பிரெயினுக்குள்ளே இந்த கையெழுத்தை டெய்லி அவங்க 12 டைம்ஸ் போட சொல்லுவேன். டெய்லி ப்ராக்டிஸ் ஆக ஆக அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸே பிரெயினுக்குள்ள ஸ்டோர் ஆகிடும். அதான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிரெயின் கமாண்ட்ஸ் தி கேன்ஸ் டு ரைட் இட்ஸ் ஓன் ஸ்டைல். கை வந்து ஒரு ரோபோட், இது வந்து கை நம்ம எழுதுகிற கை வந்து ஒரு சர்வெண்ட்டு. ஆனால் இதோட மாஸ்டர் யாருன்னா நம்மளுடைய பிரெயின். இந்த பிரெயின் என்ன சொல்லுதோ அதை பற்றி தான் சைன் பண்ணணும். இப்போ அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் நான் அப்ளை பண்ணி கொடுக்கும்போது, இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதோ அப்படியே உங்களுக்கு வந்து பிரெயின் அப்படியே பதிவாகிடணும் உங்களுக்கு. இது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, சிலர் கையெழுத்தெல்லாம் பார்த்தா கிறுக்கல் மாதிரி இருக்கும், அந்த கிறுக்கல் கையெழுத்தாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் வந்து டாப்பாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த கையெழுத்துனா எது சார்? ஃபஸ்ட்டு வந்துட்டு முகேஷ் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா பேர் தெரியுற மாதிரி இருக்கும், எல்லாத்திட்டையும் ஒரு பழக்கம் ஒன்று இருக்குங்க சார்.
கையெழுத்து போட்டு ஃபினிஷிங் ஸ்ட்ரோக்ஸ் மேல் நோக்கி போடணும், ம் அப்போ தான் வாழ்க்கையில் மேலே போயிட்டே இருக்கும் அப்படின்னு. ம் அப்படி பார்த்தா உலகத்தில் எவனுமே தொழிலாளி எல்லாம் முதலாளியே இருப்பான் ம் இல்லைங்களா? ஆனால் முகேஷ் அம்பானி கையெழுத்துல ரொம்ப வியப்பாக இருந்தது. முகேஷ் அப்படின்னு போட்டு கீழே அந்த ஃபினிஷிங் கீழே தொங்க விட்டுருப்பார் கையெழுத்தை. ம் அப்படி போய் சுற்றி வளைச்சி கீழே அப்படி தொங்க விட்டுருப்பார். அது ரொம்ப இதாக இருந்தது. குமாரமங்கலம் பிர்லா ம் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. அப்புறம் ரத்தன் டாட்டாவது கையெழுத்து யாருமே ஸ்பேஸ் விடாமல் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் ஸ்பேஸ் விட்டு எழுதுவார். ராகுல் பஜாஜ், ரத்தன் டாட்டா, இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி, குமாரமங்கலம் பிர்லா, இது எல்லாத்து கையெழுத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன் டோட்டலாக இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரர் தொடர்ந்து இருக்கிறாங்க ம் அப்படிங்கிறக்காக ஒரு ஒரு அனலைஸ் பண்ணி அதை அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கேன் நான். ம் அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரிங்களா? அதே போலவே நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத், சல்மான் கான் ம் 2 பேருமே ஜெயிலுக்கு போனவங்க. 2 பேருமே ஆர்டிஸ்ட், ஒரே தொழில் இருக்கும். பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் ஆனால் அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் தாட்ஸு ஊர் ஃபுல்லாக வந்திருக்கு. 2 பேருக்கு கையெழுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போட்டிருப்பாங்க. ம் ஒரு அன்எஜுகேட்டட் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி சைன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த மைண்ட் செட் அந்த மாதிரி போய் 2 பேரும் மாட்டினது. ஸோ அந்த 2 பேருமே ஜெயிலுக்கு போனாங்க. ராஜீவ் காந்தி அண்டு இந்திரா காந்தி அவங்க 2 பேருமே அசாசினேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாது. அதே போலவே நம்ம ஊர் ஜி வெங்கடேஸ்வர் சொல்லி ஒருத்தர் இருந்தார், பெரிய ப்ரொடியூசர், மணிரத்னம் சார் அவருடைய அண்ணன் பிரதர் சரிங்களா? அவர் கையெழுத்து வந்து நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படி போட்டு ஒரு கோடு மாதிரி சல்லுன்னு போடுவார். அப்படி யாரும் போடாதீங்கன்னு பல முறை பல தொலைக்காட்சிகளையும் பல சேட்டலைட் சேனல்லையும் நானும் பத்திரிக்கையிலையும் எழுதியிருக்கேன். அவர் அந்த மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டிருப்பார். அதாவது ஒரு கையெழுத்து நம்ம போட்டு கீழே ஒரு கோடு போடுவோம். கீழே இல்லை, கையெழுத்து போட்டு கையெழுத்துலேயே ஒரு கோடு போடும். வெறும் எந்த ஸ்ட்ரோக்ஸுமே இல்லாமல் சும்மா ஒரு மைனஸ் மாதிரி நீளமாக ஒரு ஏதோ ஒரு ஜி மாதிரி போட்டு நீட்டி விட்டுருப்பார். அதே உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே போல் அமெரிக்க ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சன் இது வரைக்கும் இப்போ இருக்கிற ட்ரம்ப்பை விட்டுருங்க, டொனால்டு ட்ரம்ப் அவரை விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி அமெரிக்க ஹிஸ்ட்ரியிலேயே அமெரிக்க பதவியை 5 வருஷம் 4 வருஷம் முழுமையாக அனுபவிக்காமல் பாதிலேயே அப்பாலஜி கேட்டு வெளியில் போன ஆள் நம்ம ரிச்சர்ட் நிக்சன். ரிச்சர்ட் நிக்சன் என்ன பண்ணாலும் அதே ஜிவிஸ் எப்படி சைன் பண்ணுறாரோ அதே சேம் ஸ்ட்ரோக்ஸ் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தார். 74, 75 இதெல்லாம் மாற்றி கரெக்டாக லாஸ்ட்டாக அந்த கையெழுத்து ஃபுல் லெங்க்த்தாக கொண்டு வந்தார். அப்படி அதாவது எந்த ஸ்ட்ரோக்ஸ் இல்லாமல் பிளெயினாக போட்டார். அப்போது வந்து இதெல்லாம் நெகட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை புத்தகத்தில் எழுதினேன். அப்புறம் ராகுல் பஜாஜ், ரத்தன் டாட்டா இவங்களாம் பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அதெல்லாம் வந்து நெகட்டிவ். அதே போல் ஜான் ஃபிட்ஸ் ஜெரால்ட் கென்னடி அமெரிக்க ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி ஜேஎஃப் கென்னடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவரதும் அப்படிங்கிறதும் ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்ஸ். இப்போ அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் அசாசினேட். ஆமாம், 2 பேருமே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரோக்ஸ் என்ன அப்படிங்கிறத அதில் நம்ம காமிச்சு கொடுத்துரும். முன்கூட்டியே நமக்கு அது என்கிட்ட வரும்போது அதை காமிச்சு கொடுத்துரும். ஒருவேளை அவங்களே இருக்கும்போது நான் பிறந்திருக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை அது என்கிட்ட வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக மாற்றிடுவேன். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து விதி மதியால் வெல்ல முடியுமா அப்படின்னா, விதி அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலுமே மதியால் அது வெல்ல முடியும் அப்படிங்கிறது ஃபேக்ட். ஆனாலும் எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, அதை நோட் பண்ணிக்கணும். ஆனால் அந்த கடவுளுக்கே ஒரு பவர் இருக்கும். இவரை போய் மீட் பண்ணு, இந்த கையெழுத்து நல்லா இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு காட் பிளெஸிங்ஸ். அதுதான். ஓகே சார், இப்போ இந்த எபிசோடோட கடைசி கேள்வியாக நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ரஜினிகாந்த், ஜெயலலிதா அதே போல் கலைஞர் அவர்களுக்கு கையெழுத்தை பார்த்து சொன்ன போல் இப்போது தற்போதைய சிட்டிங் சிஎம்மாக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு ஒரு பீரியடில் அவருக்கு கட்டமே சரியில்லை, இவரெலாம் முதலமைச்சரே ஆக மாட்டார் அப்படிங்கிறத நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஈவன் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி, எக்ஸிட் போல்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அவர் பார்த்தா முதலமைச்சராகி இப்போ கிட்டத்தட்ட வந்து டேர்மை முடிக்க போகிறாரு, அடுத்த லெவல்லையும் அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் 97லேயே வந்துட்டு ஒரு சேட்டலைட் சேனலில் வந்து அனௌன்ஸ் பண்ண வாழ்க்கையில் ஒரு முறையாவது சிஎம் ஆகாமல் விடமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக சேனலில் சொல்லியிருந்தேன் நான். ஸோ இதெல்லாம் எப்படின்னா அவங்க எழுதுகிற ஸ்ட்ரோக்ஸ். அவர் எம்.கே. ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் விமர்சிக்கக்கூடாது. இட்ஸ் நாட் ராங். அவர் சிஎம்னா எனக்கு சிஎம் தான், எல்லாத்துக்குமே சிஎம் தான் அவர். பட் அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்து எனர்ஜெட்டிக் ஹார்ட் ஒர்க், ஹைலி பிளான்ட் பர்சன், எனர்ஜெட்டிக், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. அவர் சாதாரணமாக வந்து ஒரு திமுக தலைவர் ஆகலை, திமுகவுடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகலை. அதுக்கு பின்னாடி வந்து இளைஞரணி தலைவராக இருந்தார், அது நிறைய போஸ்ட் அதுன்னு பண்ணார், மேயராக இருந்து அதெல்லாம் பண்ணார். இதுக்கெல்லாமே அவருடைய ஸ்ட்ரோக்கில் அப்படி என்ன சார் பாசிட்டிவ் நீங்கள் பார்த்தீங்க? அது ஸ்ட்ரோக்ஸ் வந்துட்டு நெகட்டிவ் கலந்து இருந்தாலுமே பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் எக்கச்சக்கமாக அதில் இருக்குது. எக்கச்சக்கமாக ஸ்ட்ரோக்ஸ், பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்ஸ் இருந்தது. அதை பார்த்தா தெளிவாயிட்டேன். அதாவது லேட்டாக தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால தான் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது சிஎம்மாக விடமாட்டார் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக சொன்னேன்.
அது வந்து நான் எப்போ சொன்னேன் 97 சொன்னேன் 1997 2001 தான் அது ப்ரூஃப் ஆச்சு. ம். நிறைய பேர் ஃபோனில் கேட்டிருக்காங்க. அவங்க நம்பர் வச்சிருக்கிறேன் நான். அப்புறம் வந்துட்டு ரஜினி சார் வரமாட்டார்னு சொன்னேன் இல்லைங்களா? ரஜினி சார் வந்து 94ல் வரமாட்டார்னாங்க. 2018, 19 வரேன் அப்படின்ட்டார். இனிமேல் தாங்க மாட்டோம், தாங்க முடியாது, நான் வந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணோன்னா எனக்கு நிறையா தொலைபேசி அழைப்புகள் வந்தது. ம். அழைப்புகள் வந்தோன்னே என்னங்க எங்களுக்கெல்லாம் கரெக்டாக பண்ணீங்க, அவருக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்களா, ராங்காக பண்ணிட்டீங்களான்னாங்க. இல்லை 2-3 நாள் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவர் வந்து நான் சொன்னபடி தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ 2 டேஸ் கழிச்சு அவரே டிக்ளேர் பண்ணிட்டார், எனக்கு அரசியலுக்கு எனக்கும் உடம்பு சரியில்லை, அரசியலுக்கு நான் வரவே மாட்டேன், வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவரே சொல்லிட்டார். ஓகே சார். இப்போ கரண்ட்ல இன்னொரு கேள்வியா நான் கேட்கணும்னு நினைச்சேன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய கையெழுத்தை பார்த்துருக்கீங்களா? நீங்க அதுல எதுவும் கணிச்சிருக்கீங்களா சார்? அவங்க பெரிய ஸ்டார் இல்லை அவரெல்லாம். வந்து வெளியில் வந்து ஆட்டோகிராஃப் போடும்போது ஒரு கையெழுத்து இருக்கும். அந்த ஆட்டோகிராஃப் கையெழுத்து கூகுள் அக்செப்ட் பண்ணிக்கும். தனியாக அதை ப்ராப்பர்ட்டி வாங்குறாரு. ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அவர் உண்மையான நேமு ஜோசப் விஜய். ம். அவர் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஜோசப் விஜய் தான் சைன் பண்ணுவார். அவர் ஜோசப் விஜய் சைன் பண்ணுவார். அப்போ எனக்கு எது உண்மையான கையெழுத்து, எது வந்து கூகுள் எடுக்க கையெழுத்து எனக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ம். எங்கள் மேனேஜ்மெண்ட் பெரிய மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால அவங்க ஒரிஜினல் சிக்னேச்சர் தான் கொடுப்பாங்க என்கிட்ட. ப்ராப்பரான ஒரு இப்போ எம்கே ஸ்டாலின் அவருடைய சிக்னேச்சர் கொடுக்கும்போது ஒரிஜினல் தான் எனக்கு கொடுத்தாங்க. அதே போலவே வந்துட்டு மற்ற பெரிய விஐபிஸ் எல்லாமே இப்போது எனக்கு லேட்டஸ்ட்டாக அவங்க கொடுத்துட்டு நிதிஷ் அகர்வால் அதை கொடுத்துருக்காங்க. ம். வாட் எவர் இட் இஸ் எனி ஸ்டேட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த சிக்னேச்சர் அப்படிங்கிறது என்கிட்ட வரும் மேனேஜ்மெண்ட் கொடுக்குறதுன்னா வச்சு பர்ஃபெக்டாக எழுதிடுவேன் நான். இப்போ உங்களை மாதிரி யூடியூப் நான் முதல்ல வச்சுருந்து போய் இப்போ நான் அதை வந்து பிஸ்னஸ்க்காக விட்டுறதுனால நான் வச்சுருந்தா நான் கண்டிப்பாக யார் வருவாங்கன்னு எனக்கு சொல்லிடுவேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி சார். ஓகே சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.